காலை வணக்கம். முகத்தை பார்த்து உன்னை கனித்திடுவாருண்டு. முகத்தை பார்த்து உன்னை கனித்திடுவாருண்டு. இதயத்தை பார்ப்பவரோ தேவன் ஒருவரே. இதயத்தை பார்ப்பவரோ தேவன் ஒருவரே. ஆமாங்க, பென்சிலை எக்ஸாம்பிளாக வச்சு நேத்திக்கு ஒரு காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கும் பென்சிலை எக்ஸாம்பிளாக வச்சு இன்னொரு குட்டி தாட். பென்சில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் விதவிதமான டிசைன்ஸில் அழகான தோற்றத்தோடு கிடைக்கும். ஆனால் ஒரு பென்சில் பெஸ்ட்டான பென்சிலாக இருக்கணும்னா, ஒரு நல்ல பென்சிலாக இருக்கணும்னா அதோட வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளே இருக்கிற கிராஃபைட்டோட குவாலிட்டி தாங்க முக்கியம். ஆமாங்க, அந்த கிராஃபைட்டோட குவாலிட்டி சரியில்லைன்னா அந்த பென்சில் வெளிப்புற தோற்றத்தில் எவ்வளவு அருமையானதாக இருந்தாலும் அந்த பென்சில் வேஸ்ட்டு தாங்க. ஆமாங்க, நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வெளியில வேஷம் போட்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை எவ்வளவு நாளும் ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாருங்க. ஆமாங்க, நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் மறைத்து வைத்திருக்கிற வலி வேதனைகளும் அவருக்கு தெரியும். அதே சமயம் நம்முடைய இருதயத்துல நம்ம மறைத்து வைத்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவமான காரியங்களும் அவருக்கு நல்லா தெரியுங்க. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த கால வேளையில நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பென்சில் வைத்து எழுதும் பொழுது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா எப்படி இரேசர் எடுத்து அதை அழித்து விட்டு சரியானதை எழுதுகிறோமோ, இந்த கால வேளையில நம்முடைய இருதயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்கள் இருக்கும்னா அதை நம்முடைய இருதயத்திலிருந்து அழித்து விடும்படி, அதை அகற்றி விடும்படி இயேசுவின் இடத்துல கேட்போங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரை அப்பா உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள் எங்களுடைய இருதயத்துல காணப்படுமானா கர்த்தாவே, அதை எங்களுடைய இருதயத்திலிருந்து அகற்றி போடும்படி ஆய்ச்சபிக்கிறோம், அதை அழித்து போடும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இந்த காலை வேளையில நீர் எங்களுக்காய் சிந்தின உம்முடைய தூய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காகவுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.